கோவை ஜீவஜோதி கலைப்பரபகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. குழந்தை வளர்ப்புல அந்த குழந்தை, சமுதாயம், பெற்றோர், இது மூணு ஒரு முக்கோணத்தை போல. இந்த முக்கோணத்துல ஒன்றோடு ஒன்று என்றுமே சார்ந்து இருக்குது. இந்த சார்புத்தன்மை அற்று போகும் பொழுது, அதாவது இந்த குழந்தை மீது சமுதாயமோ அல்லது பெற்றோரோ கூட ஒரு துஷ்பிரயோகத்தை ஏவும் பொழுது அங்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதை பத்தி தான் இந்த வாரம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு பேரு சைல்ட் அபியூஸ். இந்த வாரமும் இனி வரக்கூடிய வாரத்திலையும் இதை பத்தி தான் விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நம்மோடு அரங்கத்தில் வழக்கம் போல் டாக்டர் ஷில்பா டெரன்ஸ், குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான நிபுணர். டாக்டர் வரவேற்போம். வெல்கம் டாக்டர். டாக்டரோட சேர்ந்து இந்த விஷயத்தை விவாதிப்பதற்கு இதுல மிகவும் பணியாற்றி இருக்கக்கூடிய, களப்பணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்காங்க. அவங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாங்க. வெல்கம். உங்களை பத்தி சொல்லுங்க மேடம். என்னுடைய பெயர் ஆஞ்சலின். டான்போஸ்கோ அன்பிலத்தில் களப்பணியாளராக பணிபுரிகிறேன். ஓகே, நீங்க? என் பேர் மிஸ்ஸஸ் ஹெலன் சுஜி. நான் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியில் மெம்பராக இருக்கேன். ஓகே. என்னுடைய பெயர் தினேஷ்குமார். பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படக்கூடிய குழந்தைகள் மத்தியில் பணி செஞ்சுட்டு வரேன். ஓகே. ஸோ டாக்டர், உங்ககிட்ட இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே இது கேள்விதான். கேள்வி, எது அபியூஸ்? ஒரு குழந்தைய எதை நம்ம அபியூஸ்ன்னு சொல்றோம், இல்ல ஹராஸ்மெண்ட்னு எதை நம்ம மீன் பண்ணி சொல்றோம்? அபியூஸ்ங்கிறது 5 டைப். அதுல ஃபர்ஸ்ட்ங்கிறது நெக்லெக்ட். நெக்லெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றதுங்கிறது மெயினா குழந்தைக்கு பேசிக் நெசசிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. அப்படின்னா சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், உடுப்பு, அதுக்கப்புறம் படிப்பு. இந்த 4 விஷயம் கண்டிப்பா எல்லா குழந்தைக்கும் கிடைக்கணும். அது கிடைக்கலன்னா அது நெக்லெக்ட் அப்படின்னு வந்துடுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிக்கல் அபியூஸ். அப்படின்னா அடிக்கிறது, எனி ஃபார்ம், கிள்றது, அடிக்கிறது, சின்ன குழந்தைங்களை ரொம்ப இந்த மாதிரி மேல வச்சு ஆட்டுறதோ அடிக்கிறது, அதுல ப்ராப்ளம்ஸ் வருது, அபியூஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இமோஷனல் அபியூஸ். இமோஷனல் அப்படின்னு சொன்னா பேச்சு வார்த்தை, தொடாம பேச்சு வார்த்தையில புண்படுத்தி அந்த குழந்தைங்க சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஆகுறது எமோஷனல் அபியூஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ஷுவல் அபியூஸ். அது சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ்னா எனி ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் ஆக்ட் பிலோ 18 இயர்ஸ், 18 வயசுக்கு கீழே இருக்கிற என்ன குழந்தைங்க, அது செக்ஷுவல் ஆக்டா இருக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில அவங்கள குழந்தைங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், அதுவும் அதுக்குள்ள போகும் உங்களுக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளாய்டேஷன். அது மெயினா குழந்தைங்கள, ரொம்ப சின்ன குழந்தைங்க வேலை பார்க்க வைக்கிறது, சைல்ட் லேபர், பெக்கிங், அந்த மாதிரி பண்றதால அதுக்குள்ள போயிடும். ஸோ இது எல்லாமே ஃபார்ம் ஆஃப் அபியூஸ் அக்கார்டிங் டு WHO. ஓகே, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் சொல்லுது. ஆமா. ஸோ இப்போ இந்த மாதிரியான அபியூசஸ்ல எது மேக்சிமம் வருதுன்னு நீங்க எதிர்பார்க்கீங்க? ஏன்னா நீங்க களத்துல இருக்கிறவங்க, எது அதிகமா வருது அப்படின்னு சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்கு. நாங்கள் பார்க்கும்போது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையிலேருந்தே ஆரம்பிக்குது. அது 18 இயர்ஸ் வரைக்கும் ஒரே மாதிரி ஓகே செக்ஷுவல் அபியூஸ். இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது டாக்டர் சொன்ன மாதிரி அந்த சைல்ட் லேபர் அந்த மாதிரியான விஷயம் அதுவும் வருது. அதுவும் சேம் சின்ன பிள்ளையிலேருந்தே வராங்க. ஓகே. ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க இந்த பெக்கிங்க்கு அனுப்புகிறாங்க, குழந்தைகளை சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி நிறைய ரெஸ்கியூ பண்ணிட்டு எங்களுக்கு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக வராங்க. ஓகே. நீங்க எதுவும் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? பார்த்ததுல அபியூஸ், அதாவது சைல்டு அபியூஸ் இல்ல இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல எது அதிகமா வருது அப்படின்னு யோசிக்கிறீங்க நீங்க? சைல்ட் லேபர் அது அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். சைல்ட் லேபர் அது ஒன்று. அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் அபியூஸ், மேடம் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் அபியூஸும் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. பேரண்ட்ஸ் ரொம்ப குழந்தைங்கள குடிச்சிட்டு குடும்ப வன்முறையினால் அடிக்கிறது, இந்த மாதிரி சூழல்களில் குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுறது, அல்லது குழந்தைகள் ரொம்பவும் பாதிக்கப்படுறதுனால அங்கே வீட்டில் அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த சரியான ஒரு வாழ்க்கை நிலையை அவங்களால வாழ முடியாத சூழல் ஏற்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான பராமரிப்புக்காக நம்மளுடைய உதவிகளை என்ன செய்கிறாங்க, நாடி வர்றாங்க. ஓகே, ஃபைன். நீங்க? குழந்தை திருமணம் இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்குது. குழந்தை திருமணம் இப்போ அதிகமாக வருது. குழந்தை திருமணம் இப்போ அதிகமாக வர்றாங்க. குழந்தை திருமணம் என்பது 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய கல்யாணம் ஆகுது. அதுவும் 15 வயசு 16 வயசு குழந்தைங்களுக்குலாம் இப்போ திருமணம் செய்து வைக்கிறாங்க. முந்தி குழந்தை திருமணம்ங்கிறது அந்த மாதிரி ஏஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு திருமணம் இருந்தது. ஆனால் சமீப காலங்களில் இந்த கொரோனா விடுமுறையில் குழந்தைங்க இருப்பதனால தவறான பழக்க வழக்கத்தினால் குழந்தைங்க கர்ப்பம் அடைஞ்சிடறாங்க. லவ் பண்றன்ற பேர்ல குழந்தை கர்ப்பமானதுக்கு இதுல எல்லாமே அடங்கிருது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்ட், ஹராஸ்மெண்ட்ஸ், அபியூசல், அப்புறம் அது போக இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன், இது எல்லாமே ஒரு இதுக்குள்ள ஒரே கேஸ்ல அடங்குற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. அதுக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட பெற்றோருக்கு தெரிய வரும் பொழுது 3 months கன்சீவ் ஆயிடுறாங்க. அப்புறம் திருப்பியும் அதே மாப்பிள்ளைக்கு அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க.
அந்த குழந்தைகளுக்கு குடும்பம் கல்யாணம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாதனால திரும்பவும் அந்த குழந்தைங்க அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. அப்போ நம்மளுக்கு தகவல் கிடைக்கிறதுனால நம்ம அந்த குழந்தைங்களை மீட்டெடுத்து குழந்தைகளுக்காக உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் நிறைய வித்தியாசமான விஷயங்களா இருக்குது. இப்படிலாம் உலகத்துல நடக்குதுங்கிறதே பார்க்குறவங்களுக்கு வியப்பா இருக்கும். ஆனா இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது நம்ம இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல நடந்துகிட்டே இருக்குது. என்னைக்கோ இல்ல, இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய சமுதாயத்துல இந்த குழந்தை திருமணம்லாம் என்னைக்கோ ஒளிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தது, இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சமுதாயத்துல கட்டாயத்தினாலோ அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தினாலோ சுத்தி நடந்துகிட்டே இருக்குது. ஆனா நம்ம கண்ணை மூடிட்டு அதெல்லாம் எங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரியே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி நடக்கக்கூடியது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதற்கு எதிரான வினைகளை நாம் ஆற்ற வேண்டும். அதற்கு அறம் செய் என்றுமே குரல் கொடுத்து கொண்டிருக்கும். அந்த விதத்துல தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர், அப்யூஸ் அப்படின்னு ஒரு குழந்தை ஆகுது அப்படின்னா அது முதல்ல எப்படி அந்த பெற்றோர் தெரிஞ்சுக்கிறது? இந்த குழந்தை அப்யூஸ் ஆயிருக்குது, அதாவது அந்த குழந்தை வந்து யாரோ ஒருத்தரால வந்து தவறாக கையாளப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பெற்றோர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ டாக்டர், அப்யூஸ் அப்படின்னு ஒரு குழந்தை ஆகுது அப்படின்னா அது முதல்ல எப்படி அந்த பெற்றோர் தெரிஞ்சுக்கிறது? இந்த குழந்தை அப்யூஸ் ஆயிருக்குது, அதாவது அந்த குழந்தை வந்து யாரோ ஒருத்தரால வந்து தவறாக கையாளப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பெற்றோர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அபியூஸ் நடக்கும்போது 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்னுங்கிறது பிசிக்கல், உடம்பு ரீதியில என்ன இருக்குது. 2வது பிஹேவியரல், நடத்தையில என்ன சேஞ்ச் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பிசிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா பெற்றோர், ஒரு தாய், நார்மலி 90% ஒரு தாய் ஒரு குழந்தைய பார்க்கும்போது குழந்தை குளிப்பாட்டுறது ஆர் அட்லீஸ்ட் ட்ரெஸ் பண்ணும்போது குழந்தை மேக்ஸிமம் பார்க்கறது அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிசிக்கல் செக்ஷுவல் அபியூஸா நம்ம கேஸ் அப்படி எடுத்தோம்னா மெயினா நம்ம பார்க்க வேண்டியது வூண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மெயினா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போடுற இடத்துல தான் நிறைய இருக்கும். ஸ்பெஷலி செஸ்ட், அதுக்கப்புறம் வயிறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளோட செக்ஷுவல் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஸ்கிராச்சஸ் இருக்கிற சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு ப்ளீடிங் இருக்கும், பெயின் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. நிறைய டைம் அவங்க நடக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடப்பாங்க. வலினால அவங்க கால் இப்படி வைக்காம சைடு வேஸா நடப்பாங்க. நிறைய பேர் அதுல கண்டுபிடிச்சாங்க. நிறைய டீச்சர்ஸ் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, குழந்தை ஒரு மாதிரி நடக்குது என்னன்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய பேர் அந்த மாதிரி அவங்களோட வாக்கிங் பொசிஷனே சேஞ்ச் ஆகும். நிறைய பேரண்ட்ஸ் மதர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் குழந்தை குளிப்பாட்டிட்டு இருந்தேன், குளிப்பாட்டும் போது எனக்கு எரியுது, வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேசஸ் வந்திருக்குது எங்க கிட்ட. அதுக்கப்புறம் ஸ்கிராச் பார்த்துட்டு என்னது இது, என்ன சொல்றது, இது வந்து ஒரு பெண்களுக்கு மட்டும் நடக்கும்னு சொல்லி சுருக்கிட முடியுமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. அபியூஸ் அப்படி நடக்கிறது பெண்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி 2 பேருக்கும் ஈக்குவலா தான் இருக்குது. உங்களுக்கு பெண்களுக்கு மட்டும் தான் அபியூஸ் நடக்கிறது இல்ல, பசங்களுக்கும் சேர்த்து நடக்கலாம். அபியூஸ் பண்றவங்க யாரா கூட இருக்கலாம், அது பையனாவும் இருக்கலாம் பொண்ணாவும் இருக்கலாம். அபியூஸ் பண்ற ஆளுங்கிறது மேன் தான் இருக்கணும்னு தேவையில்லை. இட் கேன் பி மேல், இட் கேன் ஆல்சோ பி ஃபீமேல். அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருப்பாங்க, பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பாங்க, நம்ம திருட வர மாதிரி திருட இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்படி யாருனாலும் வந்தாலும் இப்ப திருடுறாங்க. அதே மாதிரி அபியூசர்ஸ்க்கு இப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்ட்டு இல்ல. அவங்க என்ன வயசுனாலும் இருக்கலாம், என்ன படிப்புனாலும் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த தோணல் இருக்குன்னா அவங்க பண்ணுவாங்க. கடைசிக்கு அது விக்டிம் ஆகிறது ஒரு குழந்தை, பாதிக்கப்படுறது ஒரு குழந்தை. ஸோ பிசிக்கல் இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது மேக்ஸிமம்ங்கிறது வூண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிராச்சஸ். அதுக்கப்புறம் நிறைய டைம் நீங்க பிசிக்கலா நாங்க பார்த்தோம், காது திருக்குவாங்க. காதுல உங்களுக்கு இந்த இயர் ஏரியால உங்களுக்கு நிறைய, அப்புறம் பீட்டிங் அடிக்கும் போது உங்களுக்கு இங்க மார்க்ஸ் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பிஞ்சிங் பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரண்ட்ல பண்ண மாட்டாங்க, செஸ்ட்ல தான் பண்ணுவாங்க. நெஞ்சில உங்களுக்கு நிறைய பிஞ்சிங், ஷர்ட் போடுற இடத்துல, டிஷர்ட் போடுற இடத்துல மேல தான் நிறைய பிஞ்சிங். நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு நான் இன்னைக்கு போக மாட்டேன், எனக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஏன் போகல, ஏன்னா டிஷர்ட் கழட்ட சொல்லுவாங்க, நான் ஓட சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் அப்பா அடிச்சது தெரியும், அம்மா கிள்னது தெரியும், நான் போக மாட்டேன் அப்படின்னு குழந்தைங்க, சில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக, ஏன்னா தெரியுது அது அவங்களுக்கு தப்புன்னு தெரியுது, பட் அவங்க யார்கிட்ட போய் அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. முக்கியமானது 4 மாசத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க, தட் இஸ் அந்த குழந்தைங்க கிரால் பண்ணாதுங்க இல்லைங்களா, தே டோன்ட் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த குழந்தைங்களுக்கு ப்ரூஸ் இருக்கக்கூடாது. க்ரூஸ் ஆகாத குழந்தைங்க 4 மாசத்துக்கு கீழே எந்த குழந்தைங்க எப்பவுமே தூக்கி வச்சுதான் வச்சிருப்பாங்க, எங்கேயும் தவள மாட்டாங்க. தவளாத குழந்தைக்கு கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயும் அடிபடக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா கண்டிப்பா அபியூஸ் அப்படி இருக்கிற சான்சஸ் இருக்குது. அடிச்சிருக்கலாம், கீழே போட்டிருக்கலாம். நார்மலா கேர்ள்ஸ் சைல்டுக்கு நிறைய நடக்குது. பையன் வரல எனக்கு பொண்ணுதான் கிடைச்சது, அந்த குழந்தைய அடிக்கிறது, குழந்தைய அந்த மாதிரி புண்படுத்துறது. அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அடிச்சுட்டு இந்த குழந்தைய ஆட்டும் போது ஷேக்கன் பேபி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். உள்ள பிரெயின் ஆடி, உள்ள பிரெயின் கிளாட் ஆகி அதனால கண் பார்வை போயிருது குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி கேசஸும் நாங்க பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ இது எல்லா ஃபார்ம் பிசிக்கலி, இதெல்லாம் நான் சொன்னது பிசிக்கலா நீங்க கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பிஹேவியர்.
பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்லும்போதுங்கிறது எப்படி அவங்க மாறுறாங்க. 90% உங்களுக்கு அபியூஸ் பண்ற எல்லா குழந்தைங்களோட பிஹேவியர் சேஞ்ச் இருக்கும். ஓகே, கண்டிப்பா இருக்கும். அவங்களுடைய நடவடிக்கை வந்து கண்டிப்பா மாற்றம் இருக்கும். கண்டிப்பா நிறைய டைமிங் 2 டைப். ஒரு டைப்ல என்ன, குழந்தைங்க ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப என்ன சொல்றது, டார்க் பார்த்தாலே பயப்படுவாங்க, நைட் ஆனாலே பயப்படுவாங்க, தனியா ரூமுக்கு போக மாட்டாங்க, சில இடத்துக்கு போக பயப்படுவாங்க. யார் அந்த அபியூஸ் பண்ற ஆட்கள் யாரா இருந்தாலும் அவங்களோட வீடோ அவங்கள பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும், பக்கம் போறதுக்கு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா, குழந்தைங்கன்னா என்ன ஜாலியா தானே இருப்பாங்க, அந்த ஜாலியே போயிரும், அந்த சிரிப்பே போயிரும், ஸ்மைலே போயிரும், இன்னசென்ஸே போயிரும். பயந்து போய் உட்கார்ந்து இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க, மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட விளையாட முடியாது. நார்மலோட பிஹேவியர் கண்டிப்பா பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கும். நார்மலா இது சின்ன குழந்தைங்கள. பெரிய குழந்தைங்க above 10 years அபியூஸ் ஆகிற குழந்தைங்க ஆப்போசிட் ஆயிடுவாங்க. கோவம் வரும், இரிட்டேஷன் வரும், சண்டே போடுவாங்க, போய் வேற யாராவது குழந்தைங்களை அடிப்பாங்க, வேணும்னு அனிமல்ஸை போய் இது பண்றது, ஆப்போசிட்டா போவாங்க, எக்ரெசிவ் ஆயிடுவாங்க. சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி வித்ட்ரா பண்ணுவாங்க, ஓல்டர் சில்ட்ரன் will become aggressive. எப்படினாலும் போகலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு அன்யூஷுவல் ஃபியர். அப்புறம் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டிராப், படிப்புல சடனா படிப்பு கம்மி ஆயிரும். நல்ல மார்க் வாங்குற குழந்தைல வாங்குவோம், ஏன்னா ஒரு விதத்துல பிஹேவியரல் சேஞ்ச். ஆமா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கண்டிப்பா என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ற குழந்தை, நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தைக்கு எதுக்கு இப்படி பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சடனா ஒரு கிரேட் என்ன, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, இதே திருப்பி திருப்பி மனசுல வருது, பயம் வருது, கான்சென்ட்ரேஷன் பண்ண படிப்பு வரல, அதனால மார்க் கம்மி ஆகுது. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ். ஸோ கண்டிப்பா ஒரு பெற்றோரா, ஒரு பேரண்ட், ஒரு அம்மா அப்பா, ஒரு டீச்சர், டெஃபினட் ஆர் 3 people ஈஸியா பிஹேவியரல் இண்டிகேட்டர்ஸ் பிக்கப் பண்ண முடியும். இந்த மாதிரி பிஹேவியரல் இண்டிகேட்டர்ஸ் பிக்கப் பண்ணி, அதாவது இந்த குழந்தையோட வாழ்க்கையில இந்த மாற்றம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பேரண்ட்ஸ் உங்ககிட்ட அணுகி இருக்காங்களா? அணுகுனா அவங்களுக்கு என்ன மாதிரியான, அவங்களோட சூழ்நிலை தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ்லாம் நீங்க கொடுப்பீங்க? இந்த மாதிரி பிஹேவியரல் இண்டிகேட்டர்ஸ் பிக்கப் பண்ணி, அதாவது இந்த குழந்தையோட வாழ்க்கையில இந்த மாற்றம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பேரண்ட்ஸ் உங்ககிட்ட அணுகி இருக்காங்களா? அணுகுனா அவங்களுக்கு என்ன மாதிரியான, அவங்களோட சூழ்நிலை தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ்லாம் நீங்க கொடுப்பீங்க? 0 to 18 years முடிய உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது. அதுலேயும் வந்து ஃபேமிலி இஷ்யூ, குடும்ப பிரச்சனையினால நிறைய குழந்தைங்க இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. பிரிஞ்சிருக்கிற ஃபேமிலிஸில் அம்மா வேற ஒரு நபருடன் தொடர்பு கொண்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த குழந்தைங்க எதையாவது பார்த்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைய வந்து பனிஷ் பண்ணுறது, வெளியே படுக்க வைக்கிறது, சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த குழந்தைங்க சந்திக்கிறாங்க. அம்மாவோ அப்போ அவங்களே அந்த குழந்தைக்கு அப்படி இது பண்ணுறாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுறாங்க, தன்னை வந்து நல்ல நம்புற டீச்சர்ஸ் யார்கிட்டயோ அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் வழியாக நம்மளுக்கு கால்ஸ் அந்த மாதிரி தகவல் கிடைச்சு நாங்க அந்த குழந்தைய மீட்டெடுத்தோம். இது பெற்றோர்களை தாண்டி ஆசிரியர்களுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. கண்டிப்பா குழந்தைகளோட அதிக நேரம் செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஆசிரியர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அதனால டீச்சர்ஸ் வந்து குழந்தைகிட்ட தன்னோட குழந்தை மாதிரி அந்த குழந்தைகளை நல்லா பிஹேவ் பண்ணி நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கும் பொழுது குழந்தைங்க வந்து வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை, இந்த அபியூஸ்ல வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெளியாட்கள் அப்படின்னு சொல்லி, இப்ப வந்து பார்த்தா இவங்க சொல்ல போக பார்த்தா அம்மா அப்பாவும் அடிக்கிறது 90% அபியூஸ் ஆகுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட விக்டிம்ஸ் தெரியும். ஐ மீன் அவங்களோட அபியூசர் தெரியும். எல்லா விக்டிம் தெரிஞ்சவங்க தான் பண்ணிருப்பாங்க. 90% தெரியாதவங்க அவ்வளவு சீக்கிரத்துல செக்ஷுவல் அபியூஸ் பண்ண மாட்டாங்க. வந்து ஏகத்துக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க அந்த குழந்தைக்கு. ஏன்னா குழந்தை அவ்வளவு சீக்கிரத்துல யாரை நம்பி போகாது, நம்பின ஆட்கள் கிட்ட தான் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றதுக்கு. 90% தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. நீங்க எல்லா கேஸ் ஹிஸ்டரிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா. அதுலயும் உறவினர்கள்னால தான் நிறைய குழந்தைங்க இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அண்ணா, அப்பா, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, இவங்க மூலியமா தான் நிறைய பக்கத்து வீட்டுக்காரங்க, ஹவுஸ் ஓனர், இந்த மாதிரி குழந்தைகளை நம்பி விட்டுட்டு போறவங்க தான் இந்த குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க. நான் முகம் தெரியாத ஒரு நபரிடம் குழந்தைங்க வந்து ஈஸியா போய் அட்டாச் ஆக மாட்டாங்க. அபியூஸ் ஆகுற குழந்தைங்களை முதல்ல டாக்டர் சொன்ன மாதிரி டாக்டர் வந்து தியரிட்டிக்கலா சொல்லிட்டாங்க, இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க உங்ககிட்ட வர பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை இந்த மாற்றத்தினாலதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எதுவும் இருக்குங்களா? ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க வந்து அந்த குழந்தைய குளிக்க வைக்கும்போது தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய காயம் ஆயிருந்துச்சு, அதுக்கப்புறம் கேட்கும்போது தான் அபியூஸ் ஆனது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாப்பாவுக்கும் வந்து பெரியப்பா தான், பெரியப்பா. அதனால அந்த அம்மா குளிக்க வைக்கும், அது வரைக்கும் அந்த பொண்ணு சொல்லவே இல்லை. நிறைய டைம் அவர் அபியூஸ் பண்ணியிருக்கிறாரு, சொல்லல. ஒரு நாள் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 12 years இருக்கும். அந்த மாதிரி வந்தாங்க. சரிங்க, நீங்க எதுவும் பார்த்ததுல அந்த மாதிரி அபியூஸ்ல வேற யாரும் அந்த மாதிரி பெற்றோர் கண்டுபிடிச்ச மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிச்சு உங்களை பெற்றோர் வந்து அணுகி இருக்காங்களா?
இல்லை, இந்த அபியூஸ் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் வந்து அணுகிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவுமே பயப்படுவாங்க. ஏன்னா வந்து சமூகத்தில் அவங்களுடைய அந்த விஷயம் தெரியும் பொழுது தங்களுடைய அது என்ன சொல்லுவோம், குடும்ப கௌரவம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாழாய் போயிடுமோ, அல்லது வெளியில் பேப்பர் நியூஸ் இந்த மாதிரி விஷயங்களில் எங்களுடைய பேர் வந்துடும், எங்களுடைய குழந்தையுடைய பேர் வந்துடும். அதனால் பெரும்பாலும் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெளியே கொண்டு வரதுக்கு யோசிப்பாங்க. யாராவது ஒரு 3ஆம் தரப்பட்ட நபரால் அந்த தகவல் தெரிய வரும்பொழுது, அந்த தகவல் நமக்கு வரும்பொழுது, நாம் நேரடியாக போய் அந்த பேரண்ட்ஸை சந்திக்கும் பொழுது அவங்க அப்பொழுது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது, இப்படிலாம் நடந்திருக்கு, நான் ஃபைன் பண்ணியிருக்கேன், நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ கண்டுபிடிச்சி குழந்தைகிட்ட கேட்டபோது இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா எங்களுடைய குடும்ப கௌரவமே ரொம்ப பாதிக்கப்பட்டுரும், அதனால் நாங்கள் எதுவுமே பண்ணுறதுக்கு நாங்கள் விரும்பலை அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் வந்து தங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கொள்ள குழந்தையினுடைய அதிகபட்சம் அது வந்து அதை வந்து மறைக்கிறதுல தான் ரொம்ப அது வந்து நம்ம social ஷார்ப்பாக stigma. இருக்காங்க. நம்ம சமுதாய ஆமாம், அதை அமைப்பும் மாற்ற சரி, முடிய அது மாட்டேங்குது. கட்டமைப்பு அப்படி இருக்குதுங்கிறதுனால. ஸோ டாக்டர் இப்படி, அதாவது இந்த சமுதாயத்துல ஒரு குழந்தை இது வந்து தப்பு, இது தப்புன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு குழந்தைக்கு தெரியாது. முதல்ல இது தப்பா சரியானு தெரியவே தெரியாத ஒரு விஷயம் அந்த பெற்றோருக்கு தெரியுது இப்படி நடந்திருக்குதுன்னு. ஆனா அந்த பெற்றோர் மூடி மறைக்கிறாங்க. அது அந்த குழந்தைய எந்த அளவுக்கு பாதிக்கும்? இதுல 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம்ங்கிறது, ஒரு பெற்றோரா கேஸ் போடல ஆர் வாட் எவர் எதுவுமே அவங்க பண்ண ரெடியா இல்லை அப்படிங்கும் போது அந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தையாவே இருந்துட்டு போகட்டும், 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் அப்படின்னு வைங்க. அந்த குழந்தைக்கு என்ன யோசிக்குதுன்னா, அந்த குழந்தை, சில குழந்தைங்க சொல்லாம இருப்பாங்க, சில குழந்தைங்க போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. இருந்தாலும் பெற்றோர் பயந்து கேஸ் வேண்டாம், எனக்கு போட வேண்டாம், பரவாயில்ல விட்டுரு, இதை பத்தி பேசாத, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய அவங்க பாசிஃபை பண்ணி பேசாம, அந்த மாதிரி மனசுல அந்த குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க பெற்றோர் மேல ட்ரஸ்ட் போயிருது. பெருசு ஆக ஆக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைக்கு வந்து பெற்றோர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருது. நான் வந்து என்னோட கஷ்டத்தை சொல்றேன், நீங்க குடும்பத்தோட இதுக்காக நீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு நம்பிக்கை போயிருது. பெருசு ஆக ஆக குழந்தையும் அந்த பேரண்ட்ஸ்ங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகுறாங்க, ஆப்வியஸா தெரியாம. பட் அந்த ட்ரஸ்ட்ங்கிறது பில்ட் ஆகாம ட்ரஸ்ட் பிரேக் ஆகுது. அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நிறைய டைம் என்ன ஆகுது, இந்த சின்ன குழந்தைங்க என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அதை பத்தி என்னன்னு தெரியாது, நடந்துருச்சு தெரியாதுன்னா ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனால அவங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஆனா இந்த பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தை அதை பத்தி எதுவுமே பேசல, எதுவுமே சொல்லல, எதுக்கு நீங்க சும்மா அதை பத்தி பேசுறீங்க, பேசினாதான் குழந்தை அதை பத்தி ஏதாவது சொல்லும். குழந்தைக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனா அது எப்படி சொல்றதுங்கிறத வெளிக்காட்ட தெரியாம இருக்க போகும்போது நீங்க சும்மா இருங்க. நீங்க இப்ப நாங்க ஒரு சைக்காலஜிஸ்டா, ஒரு கவுன்சிலரா, ஒரு டாக்டரா நாங்க போய் அவங்க கிட்ட இல்லைங்க, நம்ம குழந்தைகிட்ட பேசிக்கலாம், குழந்தைகிட்ட நம்ம பேச போறது இல்ல, நாங்க குழந்தைகிட்ட டிரா பண்ண சொல்லுவோம், அந்த வழியா குழந்தையோட இமோஷன்ஸ் நாங்க வெளியே கொண்டு வருவோம். பட் என்ன பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ், இல்ல இதை பத்தி எதுவும் பேச, குழந்தைய ஒண்ணு சொல்ல, நீங்க சும்மா இருங்க. ஆனா அது என்ன ஆகுதுன்னா குழந்தையோட மைண்டுக்குள்ள அது ஒரு ட்ராமா, அது உள்ள எங்கேயோ இருக்குது. ஏஜ் ஆக ஆக போக போக குழந்தைங்களுக்கு யார் மேல ட்ரஸ்ட் வர மாட்டேங்குது. பெருசாகி அவங்களோட எந்த அடல்ட் மேல, இப்போ ஒரு பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா வர ஒரு அண்ணா மேல, அவங்க அப்பா மேல, அவங்க ஹஸ்பண்ட் மேல அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்ல. ரெண்டாவது, ஒரு மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப் போது ஒரு ஃபியர் வருது. அது தவிர போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்லுவோம். இந்த ஒரு ப்ராப்ளம் லேட்டர் ஆன் லைஃப்ல நிறைய விஷயத்துல கான்சிக்வன்சஸ் கிரியேட் பண்ணுது. ஆங்ஸைட்டி, ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகுறாங்க, சில விஷயத்துல எங்க போனாலும் தனியா போக ரெடி ஆக மாட்டாங்க. இது ஒரு முக்கிய காரணம் சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸ்க்காக. அதாவது பெற்றோருடைய நெக்லிஜென்ஸ், குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பெற்றோர் ஒதுக்கி தள்ள போகும்போது, அது ஒண்ணு இல்ல, பெருசா இல்ல, குழந்தை தானே, அதுக்கு ஒண்ணு தெரியாது, நம்ம அதை பத்தி பேசாம இருந்தா எல்லாம் மறந்து போயிடும், எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அக்கார்டிங் டு ஸ்டடீஸ், சைல்ட்ஹுட் அப்படின்னா சின்ன வயசுல இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பெருசாகி அந்த குழந்தைங்களுக்கு சைக்கியாட்ரிக் டிசார்டர், அது பெரிய டிசார்டர், சிசோஃப்ரேனியா, அந்த மாதிரி பெரிய பெரிய சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸ் வர சான்சஸ் இருக்கு. குழந்தைகள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? களப்பணியில் இருக்கக்கூடிய இவங்களும் மருத்துவரும் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இந்த உலகத்துல இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியாம நடக்குதா அப்படிங்கறத தெரிய வந்திருக்குது. பச்சிலம் குழந்தைகள் 0 to 18 வரைக்கும், பிறந்த குழந்தைகளிலிருந்து 18 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் சகஜமானதுன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு துன்பவியல் சம்பவம். இதை வந்து ஒரு எபிசோடோட முடிச்சிட முடியாது. இந்த விஷயத்தை அடுத்த வாரமும் விவாதிக்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன், கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.